தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் தனித்துவம் கொண்ட இடத்தை பிடித்துள்ளது டெல்டா மாவட்டங்கள். வளமான நிலம், விவசாயம், கலாச்சாரம் மட்டுமல்லாமல் அரசியல் தாக்கத்திலும் இந்த மண்ணின் பங்கு மறக்க முடியாதது. குறிப்பாக வேளாளர் சமுதாய மக்கள் அதிகமாக வசித்து வரும் இந்த பகுதிகளில் சட்டமன்ற தேர்தல்களின் போக்கு எப்போதும் தமிழ்நாட்டின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அதன் அடிப்படையில் நமது தி ரைசிங் வி யூடியூப் சேனலில் டெல்டா மாவட்டத்தின் சட்டமன்ற தொகுதிகள், அங்குள்ள மக்களின் பிரச்சனைகள், கோரிக்கைகள், அரசியல் நிலைமைகள் ஆகியவற்றை விரிவாக அலசும் முயற்சியில் ஈடுபட இருக்கின்றது. இந்த தொடரின் முதலாவது அத்தியாயமாக தமிழ்நாட்டின் நட்சத்திர தொகுதிகளில் ஒன்றாக கருதப்படும் நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை இன்று நாம் காணவிருக்கின்றோம். நன்னிலம் சட்டமன்ற தொகுதியின் அரசியல் நிலைமையை பார்க்கும் பொழுது நன்னிலம், வலங்கைமான், குடவாசல் எனும் 3 முக்கிய ஒன்றியங்களை உள்ளடக்கியது இந்த தொகுதி. சமூக மற்றும் அரசியல் ரீதியாக தனித்துவம் பெற்றது. குறிப்பாக இந்த தொகுதியில் சோழிய வேளாளர் சமுதாயத்தினர் பெருமளவில் வாழ்ந்து வருகின்றனர். மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 3இல் 1 பங்கை பிடித்திருக்கும் இவர்களின் வாக்கு வங்கி எந்த தேர்தலின் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக அமைந்துள்ளது. அரசியல்வாதிகளின் கணக்கு பதிவிலும் கட்சிகளின் தேர்தல் யோசனைகளிலும் இவர்களின் குரல் எப்போதும் மையமாக இருக்கின்றது. நன்னிலம் தொகுதியின் அரசியல் போக்கை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் சோழிய வேளாளர் சமூகத்தின் நிலைப்பாடுகளையும் அவர்களின் கோரிக்கைகளையும் எதிர்பார்ப்புகளையும் புரிந்து கொள்ள வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ளது. நன்னிலம் தொகுதியில் பெரும்பான்மை சமூகமாக வாழும் வேளாளர்களுக்கு இன்று வரை உரிய பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டு வருகின்றது. பெரும்பான்மையாக உள்ள மற்ற சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் பொழுது ஏன் வேளாளர்களுக்கு மட்டும் அது மறுக்கப்படுகின்றது? இது எவ்வளவு பெரிய முரண்பாடு! இதுவரை வெள்ளாளர் சமுதாய மக்கள் இனப்பற்று கொள்ளாமல் கட்சிகளை மட்டுமே பார்த்து வாக்களித்து வந்தார்கள். கட்சிதான் முக்கியம், சமுதாயம் முக்கியமில்லை என்று நினைத்து ஒற்றுமையுடன் ஒவ்வொரு முறையும் வாக்குகளை வழங்கி இருக்கின்றார்கள். ஆனால் இனி அப்படி அமையப்போவது இல்லை. சொந்த இன மக்களுக்கு துயரம் நேரும் போது, உரிமைகள் பறிக்கப்படும் போது, பிரதிநிதித்துவம் மறுக்கப்படும் பொழுது கட்சியை பார்த்து வாக்கு செலுத்தும் அளவிற்கு அவர்கள் முட்டாள்கள் அல்ல என ஓங்கி உரைத்து கொண்டு இருக்கின்றார்கள். வேளாளர் சமூகத்தின் குரலை யாரும் இனி புறக்கணிக்க முடியாது. தாங்கள் மௌனமாக இருப்பது இனி நடக்காது. இனி உரிமை குரலை உரக்க கேட்கப் போகின்றோம் என்ற தொனியில் அந்த மக்களினுடைய குரல் எழுகின்றது. வேளாளர் சமூகத்திற்குரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும், இல்லை என்றால் இந்த பெரும்பான்மை மக்கள் தங்கள் வாக்கால் அரசியலை தலைகீழாக மாற்றிவிடுவார்கள் என சூளுரைக்கின்றார்கள். நன்னிலம் சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, முழு திருவாரூர் மாவட்டத்திலேயே பெரும்பான்மை சமூகமாக வாழும் வேளாளர் சமுதாயத்திற்கு எத்தனை அநீதிகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை துயரங்கள், இவற்றை சொல்வதற்கே வார்த்தைகள் போதவில்லை. நீடாமங்கலத்தில் பழக்கடை நடத்தி வந்த தம்பி ஹரிஹரன் கொலை செய்யப்பட்டது. கொரடாச்சேரியில் ஆடு மேய்க்க சென்ற திருமதி சுதா மணிகண்டன் படுகொலை செய்யப்பட்டது. பேரளம் அருகே கொட்டூரில் சிங்காரவேலன் தீக்குளித்து 10 நாட்கள் அவசர சிகிச்சை பிரிவில் படுத்து துன்பப்பட்டு உயிரிழந்தது போன்றவை சில உதாரணங்கள் மட்டுமே. இன்னும் எத்தனை துயரங்கள், எத்தனை உயிர்கள், இன்னும் எத்தனை கண்ணீர் தடங்கள்! இந்த துன்பங்களுக்கு எல்லாம் நீதி எப்பொழுது கிடைக்கும்? நீதி கேட்டு ஒட்டுமொத்த வேளாளர் சமுதாய மக்கள் இன்று துவண்டு நிற்கிறார்கள். இதுவரை சாதி அரசியலில் வெளிப்படாத அமைதியாக வாக்குகளை பதிவு செய்த மக்கள் இனி அமைதியாக இருக்கப் போவதில்லை. தமக்கான அரசியலை தாமே முன்னெடுக்கப் போகின்றார்கள். அந்த தீப்பொறியை பற்ற வைத்திருப்பவர்கள் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் திரு அண்ணா சரவணனும் அவரது தலைமையில் செயல்படும் உறுதியான நிர்வாகிகளும். இது ஒரு தொடக்கம் மட்டுமே. நீதி மறுக்கப்பட்ட இடங்களில் உரிமை குரல் ஒலிக்காமல் போகாது என்பதற்கான எச்சரிக்கை.
ஆகவே மொத்தத்தில் பார்த்தால் நன்னிலம் சட்டமன்ற தொகுதி என்பது அரசியல் போட்டிக்கான ஒரு களம் மட்டுமல்ல, பெரும்பான்மை மக்களாக வாழும் வெள்ளாளர் சமூக மக்களின் உரிமைகளும் அவர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளும் எதிரொலிக்கும் இடமாக இருக்கின்றது. இந்த மண்ணில் வாழும் மக்களின் கனவு ஒன்றுதான், அவர்களின் சமூகத்திற்கும் அப்பகுதி மக்களின் உண்மையான நல்வாழ்வை உறுதி செய்யக்கூடிய பிரதிநிதி கிடைக்க வேண்டும் என்பதே. எந்த கட்சியிலிருந்து வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த வேட்பாளர் நன்னிலம் மக்களின் குரலாகவும் வெள்ளாளர் சமூக மக்களினுடைய உரிமைகளின் காவலராகவும் விவசாயத்தின் உயிரோட்டமாகவும் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் நிற்பவராக இருக்க வேண்டும் என்பதே மறுக்க முடியாத தேவையாக உள்ளது. அப்படிப்பட்ட வேட்பாளரை வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் அண்ணா சரவணன் அடையாளம் காட்டும் தருணத்தில் அந்த வேட்பாளருக்கு வேளாளர் சமுதாய மக்கள் அனைவரும் தங்களது முழுமையான ஆதரவை வழங்குவார்கள். அவருக்கு மட்டுமே வாக்களிப்பார்கள், அவரை வெற்றி பெறச் செய்வார்கள். இதுவரை நன்னிலம் சட்டமன்ற தொகுதியை பற்றி ஆழமாக அலசியுள்ளோம். ஆனால் இது வெறும் தொடக்கம் மட்டுமே. இனி வரப்போகும் அத்தியாயத்தில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியின் அரசியல் நிலை, மக்களின் பிரச்சனைகள், எதிர்பார்ப்புகள் பற்றி முழுமையாக பேசவிருக்கின்றோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது தி ரைசிங் வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.